மேம் இந்தந்த நாட்கள்ல பிறந்திருந்தா இந்தந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறத நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலா அது வந்து உண்மைன்னு நினைக்கிறீங்களா? புரட்டாசி மாசத்துல ஒரு கிழமையில புதன்கிழமையில ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா மூதாதையரே வந்து பிறந்ததா அர்த்தம். மார்ச் மாதம் திங்கட்கிழமை. மார்ச் மாசம் பேசும்போது மாசி மாசமும் பங்குனி மாசமும் இணையக்கூடியது. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இருக்கட்டும், ஆனா ஜெயிச்சு காட்டிடுவாங்க. மார்ச் மாதம் வியாழக்கிழமை குபேரர் ஜாதகம்னே நம்ம சொல்லலாம். சாப்பாட்டுக்கே இல்லாத குழந்தை கூட பிற்காலத்துல 100 பேருக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு வளர்ந்து இருக்கும். ஆனா என்ன ஒண்ணுன்னா தன்னோட கொள்கை பிடிப்பை ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்காது. ரொம்ப நீதி நேர்மன் பேசி பேசி பேசியே ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துருக்காங்கன்னா அது மார்ச் மாசம் சனிக்கிழமையில பிறந்தவங்க. மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. மேம் மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய ஒரு அமிர்தமான ஒரு நேரம்னு வச்சுக்கோங்களேன். அதில் பிறக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக பார்ன் இன் சில்வர் ஸ்பூன் சொல்லலாம். அதே வளர வளர வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வந்து அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி இருக்காங்க. நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நாங்கள் நேயர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ அடுத்ததா மார்ச் மாதம் பிறந்தவங்களை பத்தி பேசுவோம். மார்ச் மாதம் திங்கட்கிழமை. மார்ச் மாதம் பேசும்போது மாசி மாசமும் பங்குனி மாசமும் இணையக்கூடியது. காலபுருஷனுக்கு அது மோட்சத்தை சொன்னாலும் அந்த மாதத்தோட எண் வந்து 3ஆம் எண், குருவுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது. ஸோ இதில் வந்து திங்கக்கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்னாக்கா என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இருக்கட்டும், ஆனால் ஜெயிச்சு காட்டிடுவாங்க. நிறைய கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடியவங்க இவங்களா இருப்பாங்க. இந்த லேடிஸ் சம்மந்தப்பட்ட உடல் வியாதிகளாக இருக்கட்டும், இல்லை மனவியாதிகளாக இருக்கட்டும், குணப்படுத்தக்கூடிய இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ண தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. மார்ச் மாதம் செவ்வாய். மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களோட ஹெல்த் வைஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கும். பாஸ்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய சோல்மேட்டை பார்க்கக்கூடியதா இருக்கும். இல்லற வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். இவங்களுக்குன்னு ஒரு வாரிசு உருவாகும் போது ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு அனுகூலமான மாசம் செவ்வாய்க்கிழமை மார்ச் மாசம் பிறக்கிறது. ஸோ அடுத்ததா மார்ச் மாதம் புதன்கிழமை பிறந்தவங்க. மார்ச் மாசம் புதன்கிழமை பிறந்தவங்க அதாவது வந்து ஒரு ஊனத்தோட பிறக்கிற குழந்தை அதை சொல்லலாம். அதே நேரத்துல வந்து அதிகப்படியான திறமைய நம்பாத குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம் புதன்கிழமை. ஏன்னா மார்ச் மாசம் சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாசியும் பங்குனியும் பங்குனியில புதன்கான நாயகனே நீச்சமா ஒரு ராசின்றதுனால தான் திறமை என்னன்னு தெரியாது. ஒருத்தர்கிட்ட அடிமை வாழ்க்கை, அதாவது ஜாப்லே தான் இருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ண இவங்க நல்லா சூப்பரா வருவாங்க, ஆனா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதை பத்தின நாலேஜ் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்களே தவிர இவங்க அதை முயற்சி எடுத்து பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. மார்ச் மாதம் வியாழன். மார்ச் மாதம் வியாழக்கிழமை குபேரர் ஜாதகம்னே நம்ம சொல்லலாம். ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா மார்ச் மாசத்துல குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய மாதம் அது. ஸோ குருவுடைய எண்ணும் 3ஆவது மாதமும் அது. அப்ப இதுல பிறக்கிற குழந்தை எப்படியாவது போராடி ஜெயிச்சிடும். அடிமட்டத்துல சாப்பாட்டுக்கே இல்லாத குழந்தை கூட பிற்காலத்துல 100 பேருக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு வளர்ந்து இருக்கும். ஆனா என்ன ஒண்ணுன்னா தன்னோட கொள்கை பிடிப்பை ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்காது. பிடிவாதம், அது நேர்மையான பிடிவாதம் தான். ஆனா சில இடங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்கன்னா இவங்க இன்னும் ஷைனாகி ஜெயிப்பாங்க. மார்ச் மாதம் வெள்ளி. மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை அம்சமான ஒரு யோகம்னு அர்த்தம். ஸோ இதுல பிறக்கிற குழந்தை வீட்டுல வந்து தன தாரணியை எடுத்துட்டு வர்ற மாதிரி அமைப்பு. ஸோ அதுல பிறக்கிற குழந்தைங்க வீட்டுல வந்து வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா உறவு நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு, ஏன்னா நம்ம வந்து ஜாதகத்தை சொல்லலை, பொது பலன் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சில வீட்டில் தாத்தா பாட்டி தவறி போகிறதோ இல்லைனாக்கா தாத்தா பாட்டி முகம் பார்க்காத குழந்தைகளாக இருப்பாங்க. அதே போல் வந்து வளரும்போது ஒரு
காலில் ஒரு அடிபட்டு அதன் பிறகுதான் அவங்க முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம். அதாவது இவங்க மறுவீடு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போறாங்கன்னா செல்வ வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்காங்கன்னா அந்த திருமணம் ஆகக்கூடிய காலகட்டத்துல நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சூப்பர் மேம். ஸோ மார்ச் மாதம் சனிக்கிழமை. மார்ச் மாதம் சனிக்கிழமை ரொம்ப நீதி நேர்மன் பேசியே ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துருக்காங்கன்னா அது மார்ச் மாதம் சனிக்கிழமையில பிறந்தவங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் வந்து தான தர்மத்தை நல்லா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுக்குன்னு எவ்வளவு கடன் வாங்கி கொடுப்பீங்க? மார்ச் மாசம் சனிக்கிழமை வந்து நிச்சயமா வாழ்க்கையில ஒரு பெரிய கடன்னால அவஸ்தை, அதுவும் இவங்க வாங்கி இருக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தது, இல்லைன்னா வீட்டுல குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்றதுன்னு காசு வாங்கினது, வேலைக்கு காசு தனக்கு இல்லாம அடுத்தவங்களுக்காக வாங்கி கொடுத்த கடன்லேயே மூழ்கி போறவங்க இந்த மார்ச் மாசம் சனிக்கிழமையில வருது. இது வந்து உங்களுக்கு முன்னாடியே வீடியோ கிடைச்சிச்சு பாப்பாங்களா இருக்காங்க அப்படின்னா இப்போ சொல்லும் போதே சொல்லி வளர்க்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இது, நமக்குன்னு செல்ஃபிஷா கொஞ்சம், ஏன்னா இது செல்ஃபிஷ் கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்கன்னா சொல்லுவாங்க இந்த இடத்துல போய் இவங்க கிட்ட போய் கொஞ்சம் பேசலாம்னா நம்மளுக்கு கிடைக்கும், பேசினா கிடைச்சிடும். ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு இறக்க குணம் அதிகம் இருக்கிறத விட இரக்கம்ன்றது வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், ஒரு வறுமையில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறது ஒரு விஷயம். ஆனா ஒருத்தர் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சானே அது கஷ்டம் உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது, போய் ஹெல்ப்புக்கு ஃபர்ஸ்ட் நிக்கிறது இந்த மார்ச் மாதம் சனிக்கிழமை. அதை குறைச்சிட்டாலே அவங்க ஜெயிச்சிருவாங்க. மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய ஒரு அமிர்தமான ஒரு நேரம்னு வச்சுக்கோங்களேன். அதில் பிறக்கிற குழந்தைங்க கண்டிப்பா பார்ன் இன் சில்வர் ஸ்பூன் சொல்லலாம், அதே வளர வளர மேட் இன் கோல்ட் ஸ்பூன் சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, நல்ல அறிஞர்களா இருப்பாங்க, ரொம்ப பெருந்தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க, அரசு சார்ந்த பதவியில இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிக ஆசைப்படாதவங்க அப்படின்னா இந்த மார்ச் மாசம் குழந்தைங்க. எனக்கு இது கிடைச்சிருச்சு, இதை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன், இது மீறி நான் இதை செய்யணும் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், என் வீடு சொந்த வீடு இருக்கு போதும், இதை மீறி இன்னும் கடன் வாங்கி இன்னொரு வீடு வாங்குறதுல நான் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியவங்க தான் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்லேயும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், நல்லா இருப்பாங்க, பசங்களை நல்லா நீட்டாக வளர்ப்பாங்க, அவங்களும் வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு வளர்ப்பாங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து ஒரு சில இதில் ஒத்து வரலனாலும் கம்முன்னு சைலண்ட்டாக அவங்க பூக்கில் போய் மாற்றிடுவாங்க. அது சண்டே டைரக்டாக சண்டைக்கு போக மாட்டாங்க மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. பயங்கர கேடிங்களா இருப்பாங்க. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் போயிடுவோம் மேம். ஏப்ரல் திங்கக்கிழமை. ஓகே. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.